நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். அல்கஸ்ஸாம் ஜபாலியா டாங் குண்டுவெடிப்பை காட்டுகிறது. கத்தாரி பிரதமர் வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் அமெரிக்க உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலால்தான் அதிருப்தி அடைந்ததாக டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். லெபனானின் எதிர்ப்பு எவ்வாறு அழுத்தத்தின் கீழ் மாற்றியமைக்கலாம்? இனி விரிவான செய்திகள். அல்கஸ்ஸாம் ஜபாலியா டாங் குண்டுவெடிப்பை காட்டுகிறது. எதிர்ப்பு ஒத்துழைப்பாளர்களை குறிவைக்கிறது. பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கஸ்ஸாம் படைப்பிரிவு வியாழக்கிழமை வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலியாவில் இஸ்ரேலிய மெர்காவா டாங் வெடிப்பதைக் காட்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டது. மோசஸ் ஸ்டாஃப் தொடரின் செயல்பாட்டுப் பகுதி 4 இஸ்ரேலிய வீரர்களைக் கொன்றது. அல்கஸ்ஸாமின் கூற்றுப்படி செப்டம்பர் 9 அன்று மத்திய ஜபாலியாவில் உள்ள அல் ஓமரி பகுதியில் தாக்குதல் நடந்தது. போராளிகள் ஒரு அழைக்கப்பட்ட வீட்டிற்குள் ஒரு வெடிக்கும் சாதனத்தை தயாரிப்பதில் இருந்து தொடங்கி அவர்களில் ஒருவர் தொட்டியில் ஏறி சாதனத்தை அதன் காக்பிட்டில் வீசுவதைக் காட்டுகிறது. சில நிமிடங்கள் கழித்து தொட்டி வெடித்து தீப்பிழம்புகள் உள்ளே இருந்த 4 வீரர்களையும் சூழ்ந்தன. இஸ்ரேலிய இராணுவம் பின்னர் அவர்கள் இறந்துவிட்டதாக பிரிகேட்ஸ் தெரிவித்தது. அல்கஸ்ஸாம் கொல்லப்பட்ட வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு கிளிப்பை ஒரு செய்தியுடன் முடித்தது. எப்போதும் போல நாங்கள் அதை மீண்டும் செய்வோம். மோசஸ் ஸ்டாஃப் நடவடிக்கைகள் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இஸ்ரேலின் தொடர்ச்சியான கிதியோன் 2 பிரச்சாரத்திற்கு ஒரு பிரதிபலிப்பாகும் என்று அந்த குழு கூறியது. செவ்வாயன்று காசா பகுதிக்குள் நடந்த ஒரு நடவடிக்கையில் 4 வீரர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியது. கத்தாரி பிரதமர் வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் அமெரிக்க உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். கத்தாரின் பிரதமர் வெள்ளிக்கிழமை அமெரிக்க உயர் அதிகாரிகளை சந்திப்பார். மேலும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் செவ்வாயன்று தோஹாவில் ஹமாஸின் உயர் அதிகாரிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் வாஷிங்டனுடன் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தாக்குதலைத் தொடர்ந்து கத்தாருடனான அதன் உறவுகளை அதிகரிக்க அமெரிக்கா முயல்கிறது என்பதற்கான அறிகுறியாகும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தரான கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவை சந்திப்பார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை வியாழக்கிழமை தாமதமாக தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை நெதன்யாகுவின் மீது விரக்தியடைந்துள்ளதாகவும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை டாங்கி மூலம் நடத்த அவர் விரும்புவதாகவும் அச்சம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது விரக்தியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அமெரிக்க முன்மொழியப்பட்ட கட்டமைப்பை பற்றி விவாதிக்க அவர்கள் கூடியிருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் தாக்குதல் கத்தாருக்குள் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்ததால் இஸ்ரேலின் தாக்குதலால்தான் அதிருப்தி அடைந்ததாக டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான அவர் இஸ்ரேலையோ அல்லது அமெரிக்காவின் இலக்குகளையோ முன்னேற்றவில்லை என்று அதன் தொடர்ச்சியாக கூறினார். ஆனால் ஹமாஸை ஒழிப்பது ஒரு தகுதியான இலக்கு என்றுதான் நம்புவதாகவும் அவர் பகிரங்கமாக வலியுறுத்தினார். லெபனானின் எதிர்ப்பு எவ்வாறு அழுத்தத்தின் கீழ் தகவமைத்துக் கொள்ளலாம்? லெபனானில் உள்ள எதிர்ப்பு அதன் இராணுவ பிரிவுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரத்தை வழங்குவதை கருத்தில் கொள்ளலாம். சமரசம் செய்ய முடியாத அழுத்தங்களின் விளைவாக வீரர்களுக்கு பதிலளிப்பதில் கள முடிவெடுப்பவர்களாக கருதலாம். இந்த வழக்கில் பந்து எதிர்ப்பிலிருந்து பயத்தை உணரும் மற்ற தரப்பினரின் நீதிமன்றத்தில் இருக்கும். எதிர்ப்பை எதிர்க்கும் உள்ளூர் கட்சிகள் பின்னர் எதிர்ப்பின் செயல்களின் விளைவாக ஏற்படும் முடிவுகளுக்கான எதிர்வினைகளின் வட்டத்தில் இருப்பார்கள். விரோத சக்திகளாக தங்கள் சொந்த செயல்களிலிருந்து அல்ல. இது உள் எதிர்ப்பு சக்திகளை சூழ்ச்சி செய்ய அறையை இழக்கச் செய்கிறது. இயலாமை மற்றும் பலவீன நிலையில் இருந்து தரையில் உள்ள உண்மையான இயக்கங்களுக்கு எதிர்வினையாற்ற கட்டாயப்படுத்துகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு எதிரான எதிர்ப்பை அதன் பாதையில் இருந்து
எதிர்ப்பு தவிர்க்க பாடுபடும் ஒருவித உள் மோதலுக்கு தள்ளுவதற்கான முன்முயற்சியைக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இது இருக்கும். இந்த நேரம் மற்றும் முடிவின் ஆடம்பரத்தை அவர்களுக்கு இழக்க எதிர்ப்பு பாடுபடும். இந்த காரணிகள் உள்பேரழிவு மற்றும் உள்நாட்டுப் போரில் விழுவதைத் தவிர்க்க அதிகாரிகளால் உள்வாங்கப்பட வேண்டிய அழுத்த கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன, மேலும் அழுத்தம் தொடரும் வரை அவை உண்மையான சாத்தியக்கூறுகளாகும். பலமுறை எதிர்ப்பு சோதிக்கப்பட்டு சலுகைகள் மூலம் அழுத்தங்களை சமாளிக்க முடிந்தது. ஆனால் எதிர்ப்பின் இருப்பு, நிறுவனம் மற்றும் அடையாளத்தின் அடித்தளத்தை உருவாக்கும் சிவப்பு கோடுகளை விஷயங்கள் தாண்டினால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாகும். அமெரிக்காவின் மனிதரான ஜோசப் அவனை குடியரசின் தலைவராக ஏற்றுக்கொள்வது அவர்களை தடுக்கும் சாத்தியக்கூறு இருந்தபோதிலும், சவுதி அரேபியாவின் மனிதரை பிரதமராக ஏற்றுக்கொள்வது போன்ற சலுகைகள் எதிர்ப்பால் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. மறுபுறம் சாதகமாக வார்த்தை பிரயோகம் இருந்தபோதிலும், லிட்டானிக்கு தெற்கே ஆயுதங்களை ஒப்படைப்பது என்ற மந்திரி அறிக்கையையும் எதிர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். இது போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் தீர்மானம் 1701 உள்ள பிற பகுதிகளையும் செயல்படுத்தியுள்ளது. அவற்றில் எதுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைப்பால் பின்பற்றப்படவில்லை. இந்த சலுகைகள் எதிர்ப்பை பலவீனப்படுத்தவோ அல்லது பெரிதும் பாதிக்கவோ அவசியமில்லை, ஏனெனில் அவை எதிர்ப்பு நம்பியிருக்காத ஏற்கனவே அம்பலப்படுத்தப்பட்ட இராணுவ ரீதியாக சமரசம் செய்யப்பட்ட பகுதிகளுடன் தொடர்புடையவை. அவை எதிர்ப்பின் எதிர்கால கட்டமைப்பை கணிசமாக பாதிக்காது, அவை புதிய அடித்தளங்களில் மீண்டும் கட்டமைக்கப்படலாம். லெபனான் அதிகாரிகள், மேற்கத்திய உளவுத்துறை அல்லது இஸ்ரேலிய உளவுத்துறை ஆகியவை மூலோபாய அல்லது நடுத்தர தூர ஆயுதங்களின் உண்மையான இருப்பிடங்களை அறிந்திருக்கின்றனவா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஒரு எதிர்ப்பு இராணுவ தளம் சோதனை செய்யப்பட்டால் அது ஏற்கனவே அம்பலப்படுத்தப்பட்டு இராணுவ ரீதியாக சமரசம் செய்யப்பட்டுள்ளது, எனவே முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. மீதமுள்ள தளங்கள் மற்றும் வசதிகள், உளவுத்துறை அவற்றைக் கண்டறிய தவறிவிட்டன என்பதை குறிக்கலாம். இதிலிருந்து எதிர்ப்பு பிரிவினர் என்ன அம்பலப்படுத்தப்பட்டது, என்ன ரகசியமாக உள்ளது என்பதை அறிவார்கள். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.